ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் நூடுல் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக என்னோட வெர்ஷனில் எப்படி செய்யுதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். எவ்வளோ தான் நம்ம அவாய்ட் பண்ணாலும் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது பசங்களுக்கு நூடுல்ஸ் கொடுத்துடணும். கடையில் பார்த்துட்டாங்கன்னா போதும் உடனே கேட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுவேன். பட் ஒன்ஸ் இன் வயல் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு. இன்றைக்கி நான் வந்துட்டு 2 நூடுல் எடுத்திருக்கேன். 1 வெஜ்ஜும் 1 எக்கும் செஞ்சு காமிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டைம் இல்லை அப்படின்னா கடகடன்னு ஒரு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. பிளெயின் நூடுல்ஸ் செய்யாமல் அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் அதில் வெஜிடபிள்ஸோ எக்கோ ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நம்ம வந்து நூடுலோட குவான்டிட்டியே கம்மி பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வெறும் பிளெயின் நூடுல்னா ஒரு ஆள் 2 நூடுல்ஸ் சாப்பிடுவோம். பட் வெஜிடபிளாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நூடுல்லே திருப்தியாக இருக்கலாம். முதல்ல வந்து வெஜ் நூடுல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 5 பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணும். பூண்டு நல்லா சாட்டே ஆகி ஒரு மாதிரி லைட்டாக கோல்டன் கலரில் எட்ஜஸ் வந்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவு ஃபைனாக கட் பண்ண கேரட் நம்ம சேர்த்துக்குவோம். இது கூடவே இன்னொரு 1/4 கப் நான் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். கேரட், பீன்ஸ், பூண்டு எல்லாம் ஒரே அளவு ஃபைனாக இருந்தது அப்படின்னா நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இதை ஃபுல்லாக குக் பண்ண போகிறதுல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஹாஃப் குக் தான் பண்ண போகிறோம். காரத்துக்கு நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தோம்னா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நூடுல்ஸ் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். இது கூட கெச்சப் சேர்க்கிறப்ப சால்ட் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சால்ட்டி ஆயிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம ஆஃப் குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸை இது கூட ஆட் பண்ணலாம். நம்ம நார்மலா தண்ணி சேர்த்து குக் பண்றதை விட இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்த நூடுல்ஸை சேர்த்து செய்யறப்ப நம்ம நூடுல் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். நூடுல்ஸை வெஜிடபிளோட நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவு கெச்சப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபிளேவர் வேணுமோ அந்த ஃபிளேவர் நீங்க ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த நூடுலோட மிக்ஸ் பண்ணிட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியா இருக்கும். டைம் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நூடுல்ஸ் கொடுத்து விடுறாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸும் இது கூட சேர்ந்து உள்ள போன மாதிரி இருக்கும். இது கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பன்னீரை ஃபைனா கியூப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்க இன்னும் நிறைய ஆட் பண்ணி இன்னும் அதை ஹெல்த்தியா நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி தான் எக் போட்டு செய்யறதும் ரொம்ப ஈஸி. அந்த வெர்ஷன் எப்படின்னு சொல்லி இப்ப நாம பார்க்கலாம். பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 5லேருந்து 8 பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா வதங்கி அதோட எட்ஜஸ் வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் 2 எக் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நூடுலுக்கு 2 எக் கரெக்டாக இருக்கும். நம்ம எக் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ்வலாக ஸ்கிராம்பிள்டு எக் செய்வோம்ல அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இதை உதிரியாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவு சேஷ்வான் சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எக் நூடுல் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சேஷ்வான் சாஸ் ஆட் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணானா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்குங்க. இது கூட நம்ம குக் பண்ண நூடுல்ஸ் சேர்த்து கொஞ்சமா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்பூன் கணக்குன்னு சேர்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன்ல பாதி அளவு ஆட் பண்ணீங்கனாலே சரியா இருக்கும். இதை நல்லா எக் கூட மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண சேஷ்வான் சாஸ், பெப்பர் எல்லாம் இது கூட சேர்ந்து செம்ம டேஸ்டா இருக்கும். வெஜ் நூடுல்ஸை விட எக் நூடுல்ஸ் வந்துட்டு செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டெலிஷியஸா இருந்தது. நான் ரெண்டுமே ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.